ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சகி விலாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்ஷய திதி பூஜையை நான் எப்படி செஞ்சு வழிபடுறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த வருஷம் அக்ஷய திதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு விடியற் காலையில் 4:50 மணி வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லாக அக்ஷய திதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் எப்போ நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாம் இந்த அக்ஷய திதி பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் எப்படி இந்த பூஜையை செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு தாங்க எழுந்தேன். காலையில் பூஜை செய்கிறோம் அப்படின்றதுனால நைட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் அழுக்காக இருந்தது. அது எல்லாமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் வீட்டையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா படுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழுந்ததும் முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலை முதல்ல துடைச்சி கோலம் போட்டுட்டேன். நான் எப்போ வாசல் துடைச்சாலும் அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் கோமியம் சேர்த்து வாசலை துடைச்சிடுவேன். எங்கள் வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அங்கே கொஞ்சம் நான் மணி பிளான்ட்டும் துளசி செடி புத்தர் சிலை அதுக்கப்புறம் டெய்லி காலையில் உருளையில் பூ போட்டு வச்சுருப்பேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா வாசல் துடைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா முதல்ல வாசலை பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாப்பு போட்டு சுத்தமாக துடைச்சிடுவேன். முக்கியமாக நம்ம வீட்டு வாசல் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் காலையில் எழுந்ததும் முதல்ல வாசலில் கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகாக வாசலில் தாமரை கோலம் தாங்க போடுறேன். நம்ம வீட்டு வாசலில் போடுற கோலம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும் அப்படின்னு இல்லாமல் நமக்கு எந்த கோலம் நல்லா தெரியுமோ அந்த கோலம் நம்ம வீட்டு வாசலில் அழகாக போடுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம போடுறது சின்ன கோலமாக இருந்தாலும் அந்த கோலம் அடித்து திருத்தி போடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் வெயில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 12 மணி வெயில் மாதிரி இருந்தது. முக்கியமாக இந்த சம்மர் சீசனை சமாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களால நம்மக்கிட்ட கேட்க தெரியாது. நாம் அவங்களுக்கு அடிக்கடிக்கு தண்ணி நிறைய கொடுக்குறதோட நேச்சுரல் ஜூஸும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்த்து நிறைய மோர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வாசலில் அழகாக கோலம் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எங்கிட்ட இருந்த ஒரு கலரை கோலத்துக்கு கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கோலத்தை அலங்கரிச்சிட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா கோலம் பார்க்குறதுக்கு இப்படி தான் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு முன்னாடி மஞ்சள் பூசி பச்சரிசியில் அழகாக இந்த மாதிரி கோல அச்சில் பார்த்தீங்கன்னா அஷ்டபத்ம கோலம் போட்டுட்டு வாசலுக்கு நடுவில் மகாலட்சுமி பாத கமலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில் 6 to 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் அப்படின்றதுனால முதல்ல வாசலில் விளக்கு வச்சுட்டேன். முக்கியமாக அக்ஷய திதி அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. முக்கியமாக இன்றைக்கி மகாலட்சுமி எதுலெல்லாம் வாசம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இன்றைக்கி வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது பார்த்திங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னும் புராணங்கள் சொல்லுது. ரொம்ப நாளாக எனக்கு வெள்ளியில் அம்மன் முகம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அது இந்த அக்ஷய திதி அன்னைக்கு வாங்கிட்டேன். அது கூடவே இந்த குத்து விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த குத்து விளக்கையும் சேர்த்து வாங்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவும் அக்ஷய திதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பாள் முகம் வாங்கினது மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச மஞ்சள் குங்குமம், முக்கியமாக மகாலட்சுமி வாசம் செய்கிற கல்லுப்பு வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்குங்க. வெள்ளிக்கிழமையும் அக்ஷய திதியும் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வீடு கிச்சனையும் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமையும் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறமா சாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேங்க. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரம், கலச சொம்பு, இந்த மாதிரி பூஜைக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள், சந்தனம், குங்குமம், ஜவ்வாது, ஊதுபத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் விளக்கு ஏற்ற தேவையான எண்ணெய், திரி எல்லாமே பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து வச்சுட்டேன். முக்கியமாக இன்றைக்கி மகாலட்சுமி தாய்க்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல், அதுக்கப்புறமா புடவை, அப்படி இல்லைன்னா ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் கொம்பு மஞ்சள், கல்லுப்பு, இது எல்லாமே அம்மா கிட்ட வச்சு வழிபடுறது விசேஷ பலன் கொடுக்கும் அப்படின்றதுனால அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். முக்கியமாக இன்றைக்கி இந்த வழிபாட்டில் உப்பு, புளி, பருப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் நவதானியம் இது எல்லாமே வச்சு வழிபாடு செய்கிறது விசேஷம் அப்படின்றதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி சின்ன சின்ன மண்பானையில் போட்டு அழகாக வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அது கூடவே இன்றைக்கி அக்ஷய திதியும் சேர்ந்து வர்றதுனால மகாலட்சுமியை பிரதானமாக நம்ம இன்றைக்கி வழிபாடு செய்கிறது நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகுங்க. இன்றைக்கி மகாலட்சுமியோடு குபேரரையும் நாம் வழிபடுறது தன தானிய சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நான் மகாலட்சுமி, குபேரர், விநாயகர், சரஸ்வதி தேவி, திருமால் எல்லாரும் இருக்கிற இந்த திருப்படம் வச்சு தான் இன்றைக்கி பூஜையை செய்கிறேங்க. முதல்ல படத்தை சுத்தமாக துடைச்சி அழகாக சந்தனம், மஞ்சள், குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் மணியில் ஒரு சிவப்பு வஸ்திரம் போட்டு மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, பூ போட்டு படத்தை அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணிக்கிறேன். முதல்ல கலச சொம்பில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை கங்காஜலமாக பாவிச்சு கலசத்தில் நிரப்பி மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, சந்தனம், அதுக்கப்புறம் ஒரு எலும்பிச்சம்பழம், ஜாதிக்காய், தாமரை விதை, லக்ஷ்மி சோழி, கோமதி சக்கரம், சிவப்பு குஞ்சின் மணி, அதுக்கப்புறமா வெள்ளிக்காயின் போட்டு மஞ்சள் அச்சதையும் போட்டு கலச சொம்பை ரெடி பண்ணிக்கிறேங்க. முக்கியமாக மகாலட்சுமி எதுலெல்லாம் வாசம் செய்கிறாங்களோ அது எல்லாமே இன்றைக்கி இந்த கலசத்தில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி எனக்கு மா இலை கிடைக்கல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மா இலைக்கு பதிலாக வெத்தலையில் அழகாக கலசத்தை அலங்கரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா கலச தேங்காயை மஞ்சளில் அழகாக அலங்காரம் பண்ணி குங்குமம் போட்டு வச்சு கலசத்துக்கு மேலே அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேங்க. மஞ்சள், குங்குமம் வச்சு அழகாக அலங்கரித்த கலச தேங்காயில் அம்மன் முகம் வச்சு அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலசம் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் மகாலட்சுமியின் அம்சம். மகாலட்சுமியின் அம்சமான கலசத்தை தாம்பழத்துக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், பச்சரிசி போட்டு கலசத்தை அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை நிறைஞ்ச பூவிலையும் திரவியங்கள்லேயும் அழகாக மகாலட்சுமி அலங்கரித்து வழிபடுறது விசேஷ பலன் கொடுக்கும். முக்கியமாக மகாலட்சுமிக்கு தாமரையும் மல்லிப்பூவும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மகாலட்சுமிக்கு விசேஷமான எல்லா நாள்லேயும் இந்த தாமரை, மல்லிப்பூ சாத்தி வழிபட மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி மல்லிப்பூவும் செவ்வரளி பூவும் சாத்தி அழகாக அலங்கரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அழகாக கலசம் வச்சதுக்கப்புறமா காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இது எல்லாமே எடுத்து எண்ணெய், திரியெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிக்கிறேன். காமாட்சி விளக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சரிசியில் அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் அக்ஷய திதியும் ஒன்றா சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி விசேஷமாக நவதானியமும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிற உப்பு, புளி, பருப்பு, சர்க்கரை இது எல்லாமே இன்றைக்கி விசேஷமாக அம்மாவுக்கு முன்னாடி அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல தான் இன்றைக்கும் முதல்ல காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா குத்து விளக்கையும் மகாலட்சுமிக்கு முன்னாடி அழகாக ரெடி பண்ணி வச்ச அஷ்டநெய் விளக்கையும் ஏற்றிக்கிறேன்.
அக்ஷய தீதி அன்னைக்கு மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், அன்னம் இது எல்லாமே தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் அன்னதானம், முக்கியமாக தயிர் சாதம் தானமாக கொடுக்கறது விசேஷ பலன் கொடுக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி நாம் வாங்குகிற பொருள் எல்லாமே எப்படி குறையாமல் பெருகுமோ அதே மாதிரி இன்றைக்கி நாம் செய்கிற தான தர்ம பலனும் ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லியிருக்குங்க. விளக்கு ஏற்றிட்டு பூ, பழம், வெத்தலை பாக்கு இது எல்லாமே வச்சு இன்றைக்கி தாம்பூலம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு விசேஷமான மாதுளம் பழம் தான் பிரசாதமாக வச்சுருக்கேன். தாம்பூலம் பிரசாதம் வச்சு வழிபட்டதுக்கப்புறம் ஊதுபத்தி, சாம்பிராணி, கடைசியாக பார்த்திங்கன்னா கற்பூர சூடம் காட்டி இன்றைக்கி இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேங்க. முக்கியமாக இன்றைக்கி மகாலட்சுமிக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வளையல் இது எல்லாமே வச்சு வழிபடுறது பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இந்த அக்ஷய திதி பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் கடவுளின் அருள் பெற்று எல்லா நலமும் வளமும் பெற நான் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் முன்னாடி வரேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.